கூட்டத்தொடரில் பிரதமர் பதில் சொல்லியே ஆகணும், முதல்ல தப்பிச்ச மாதிரி தப்பிக்க முடியாது அப்படின்னு ஜெயராம் மிஷன்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும். இப்போ மோடி இருந்து பதில் சொல்லுவாரா? ஏன்னா வெளிநாடு பயணம் வேற இருக்கு. அதாவது நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய சிம்மக்குரலோன் என்ற பெயர் பெற்ற நம்முடைய வைகோ அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு நெடிய உரை போன முறை நடத்தினார். நீங்க வாட் பிசினஸ் ஹி இஸ் ஹேவிங் இன் அதர் கண்ட்ரீஸ், வெதர் ஹி இஸ் எ மினிஸ்டர் ஃபார் இந்தியா ஃபார் ஆல் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, அவருடைய நாடுகளின் பட்டியலில் மணிப்பூர் என்ற மாநிலம் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று அதை மட்டும் தமிழ்ல பேசினாரு. மீதி எல்லாம் நாடாளுமன்றத்தில் வைகோ இங்கிலீஷ்ல பேசினார். இன்னைக்கு முகநூல் ட்ரெண்டிங்கே என்னன்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது, ஆனால் இவர் வெளிநாடுகளுக்கு 5 நாடுகளுக்கு செல்ல போறாரு. நம்ம ஏற்கனவே ஒரு விவாதத்துல நம்ம வாசகர்களுக்கு தகவல் சொல்லியிருந்தோம். சமீபத்தில் ட்ரெண்டிங் என்னன்னா, எந்த நாட்டிலும் அவர் ஒரு விருதை வாங்கிவிட்டுத்தான் பேசுகிறார். மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்தாலும் முதல் அஜெண்டா என்னன்னா, எனக்கு ஒரு விருது கொடுங்க, அந்த விருதை வாங்கி கொண்டு நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதுல இன்னைக்கு அவசரமா நீங்க நாடாளுமன்றத்தில் இருக்கிற நேரத்துல வைகோ கேட்ட கேள்விக்கு மேலாக எதிர்கட்சிகளினுடைய கூட்டுக்குழு 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு என்னன்னு சொன்னா, அணுசக்தி தடை திருத்த சட்ட முன்வடிவு என்பது கொண்டு வர போறாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பதுல அநேகமா ஆங்கில பத்திரிகைகள்ல நாளிதழ்கள்ல இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மேகசின்ஸ்லயும் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே ஆபரேஷன் சிந்தூர் யாருக்கு லாபம்? ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளில் இந்தியாவுக்கு லாபம் கிடைத்திருக்கிறதா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது.